கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ரோமர் 3:23-24 வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 வாசிக்கிறோம். நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:1 வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமானாக இருக்கும்போது நமக்கு அநேக துன்பங்கள் வரலாம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:11 வாசிக்கிறோம். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பவுல் எழுந்து மறுநாளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கி லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். பவுல் தனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் தீமோத்தேயுவுக்கு நினைவுபடுத்துகின்றார். பவுல் எத்தனையோ துன்பங்களை சகித்தார். ஆனால் அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் பவுலை நீங்களாக்கி விட்டார் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்படுகிறோம். ஆனால் துன்பத்திலேயே கர்த்தர் நம்மை விட்டு விடாமல் துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எபிரேயர் 11:25-26 வாசிக்கிறோம். மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நாம் துன்பப்படலாம். நாம் தேவ பக்தியாய் நடப்பதினால் துன்பப்படலாம். நாம் அநேக துன்பங்களை அடைந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.